ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீனா கதல் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவ் இருந்துட்டு எல்லா பிரச்சனையும் உன்னால தான். இப்ப எனக்கு பிசினஸ்ல பிரச்சனைனா, அதுக்கு காரணமும் நீ மட்டும் தான் அப்படின்ற மாரி ராகவ் பார்த்தீங்கன்னா, அபிய புடிச்சு திட்டி விட்டுர்றாங்க. லாவண்யா இத கேட்டோனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அபி அங்கருந்து கிளம்பிடுறாங்க. நைட்டு 11 மணிக்கு மேல ஆகுது. ஆனா, இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. ராகவ் ரொம்பவே பயந்து போறாங்க. ஒருவேளை இவ எங்கேயாச்சும் போயிருவாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அடுத்ததா அபிக்கு கால் பண்றாங்க. அபி ஃபோன் எடுக்கறதில்ல. "கால் எடு அபி" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா கால் எடுக்குறாங்க. அதுக்கு "நீங்க எங்க இருக்க அபி? எங்க போயிருக்க? இன்னும் ஏன் வீட்டுக்கு வரல? டைம் என்ன ஆகுது?" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, "என்ன பிஸ்னஸ் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் என்னால தான் என்னால தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்பவாவது பேச்ச மாத்துவீங்களா?" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "இங்க பாரு, எனக்கு ஏற்கனவே நெறைய டென்ஷன் இருக்கு. இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு" அப்படின்ற மாரி கேட்ட உடனே, "நான் 2 தெருவு தள்ளி தான் இருக்கேன்." "சரி" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சோடனே கரெக்டாக நம்ம ராகு அபியை தேடிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே அபி நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ராகு ரொம்பவே பாசமாக அபிக்கிட்ட வராங்க. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் என்ன ஆயிட்டிருக்கு? இது விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சா எவ்வளோ பிரச்சனை ஆகும்." "ஓ, பாட்டிக்காக பயந்து தான் நீங்கள் இங்கே வந்தீங்களா? அப்போனா நீங்கள் எனக்காக இங்கே வரலல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாசமே இல்லாத ஒருத்தர்கிட்ட எதுக்காக நான் பாசத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜோடியாக நடந்து வராங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு, "இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க.